இன்னைக்கு டின்னருக்கு பிஸா பண்ண போகிறோம். ஓட்ஸ் போட்டு பிஸா, ஆட்லேயே பிஸா. இது வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வச்சுக்கலாம். ஏன்னா குயிக்காக பண்ணலாம், ஆற்றுல இருக்கிற என்ன சாம்பாருக்கும் அதை வச்சு பண்ணிடலாம். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இட்லி தோசை சப்பாத்தி வேண்டாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி டிஃபன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியாக ஆச்சு. அது ப்ராக்டிக்கல் டின்னர். ஆமாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் 2 தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கேன்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஓட்ஸ் வந்து 1 கப் அப்படின்னா ரவை வந்து பாதி. அதில் எவ்வளோ ஓட்ஸ் எடுத்துக்கிறோமோ அதில் பாதி. ரவை வந்து இந்த கிறிஸ்பிக்காக போடுறதா? ஆமாம், கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக போடுறது. ஓகே. ஸோ ஓட்ஸ் வந்து 1 டம்ளர்னால் அதில் பாதி டம்ளர் வந்து ரவை. நான் குட்டியை தான் எடுத்துட்டுருக்கேன். அதை போட்டுட்டு அப்புறம் உப்பு, இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு. ஓகே. அப்புறம் வந்து தயிர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தயிர் போட்டுட்டு நல்லா இப்போ இது பண்ணிக்க கலந்துக்கிறேன். ஓகே. ரொம்ப இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நிஜமே பிசான்னு சொன்ன மாதிரி அந்த க்ரன்ச்சி ஃபீலிங் வரும், நல்லாயிருக்கும். அதனால தான் ரவை போடுறது. ஆமாம், அதுதான் ரவை போடுறது. கரெக்டாக? கரெக்டு. தயிர் வந்து இந்த ரவையை உடனே பண்ணுறதுனால, ஸோ இப்போ தயிர் வேண்டாம் அப்படின்னா இந்த பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு 1/2 hour வச்சுட்டு பண்ணலாம். அப்போது தயிர் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ பீஸாக்குன்னு வெளியே போகாமல் ஆற்றுலேயே பண்ணிக்கலாம். ஆமாம், அதிலே பண்ணிக்கலாம். இந்த பேஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் பேஸ் கூட மைதா மாவில் பண்ணிவிடுவான். கோதுமாவும் கிடைக்கிறது, சில கடையில் கிடைக்கிறது. நம்ம ஆற்றுலேயே பண்ணலாம், கடைக்கு போகாமல் இருக்க வச்சுன்னு டக்குன்னு பண்ணலாம். இது இந்தமாதிரி கெட்டியாக கலந்து வச்சுட்டேன். இப்போ அப்படியே அடுப்பில் போட வேண்டியதான். இது கொஞ்சம் நேரம் ஊரில் வேண்டாம், தயிர் பண்ணால் அப்படியே பண்ணிடலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து தக்காளி இருக்கு இல்லையா, மேலே சாஸ் தடவா இல்லையா, அதுக்கு வந்து இதை அரைச்சிப்பேன். 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, துளியூண்டு உப்பு, துளியூண்டு சர்க்கரை, அது வெல்லம், ஒரு துளி போட்டுன்ட்டு நான் அரைச்சிக்கிறேன். அதுதான் சாஸ். அப்படியா? ஆமாம். தக்காளி, இஞ்சி, கொஞ்சம் வெல்லம், சர்க்கரை, சாரி வெல்லம் அண்ட் உப்பு, வெல்லமும் உப்பு போட்டு அரைச்சிக்கிறத இது ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ வரும் இதில்? எத்தனை பீஸா வரும்? இதில் ஒரு பீஸா தான் வரும், நல்ல பெருசாக. நான் இன்னும் 2 டைப் பண்ணி காமிக்க போகிறேன் இல்லையா, அதனால் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. அதை போட்டுட்டேன். அப்படியே போட்டு கொஞ்சம் என்னமா ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், அது சமைச்சதுனால கொஞ்சம் அப்படியே மெல்லிசாக தட்டிக்கணும். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். லேசாக திரி போட்டேன். தக்காளி, இஞ்சி, உப்பு, சர்க்கரை அதை போட்டுட்டு தான் வந்து லேசாக தடவின்றேன் இதில். அப்புறம் வந்து எண்ணெய் காய் வேணால் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சோண்டு இந்த கேபேஜ் போட்டுக்கிறேன், இந்த வெங்காயத்துக்கு பதிலாக கேபேஜ் அப்படி. அப்புறம் குடமிளகாய், அப்புறம் இந்த சின்ன இது இருக்கு இல்லையா பேபிகார்ன், அது 2 போட்டு, இது கூட போட்டுக்கலாம். அது பேர் என்ன, பேபிகார்ன். நான் நார்மல் கார்னும் போட்டுக்கலாம், மஷ்ரூமும் போட்டுக்கலாம். ஆமாம், இதுக்கு வந்து சீஸ் வந்து இது துருவி போடுவா, அது இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் கிடைக்கிறது இல்லை கடையில், கடையில் கிடைக்கிறது இல்லையா, அதை கூட வாங்கி அப்படியே பிச்சு போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம், நல்லா மெல்ட் ஆகணும். ஸ்வீட் பிடிக்கிறதுனால என்ன பண்ணுறேன், இந்த பிஸ்தாவும் திராட்சை. ஆமாம். அப்புறம் வந்து மிளகு பொடி காரத்துக்கு. ஸோ இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா அடியில் வந்து இன்னும் வேணால் என்ன போட்டுக்கலாம், நெய்யோ எண்ணெய் விட்டுக்கலாம். ஆமாம், கொஞ்சம் நெய் விட்டுரும். சமையல் அறையில் அப்படியே இது மூடி இப்படி மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா அடியில் வந்து க்ரன்ச்சி ஆகணும். நல்லா கட் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வச்சுட்டு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கட்டும். வாசனை வருதா? சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது வந்து இது கட் பண்ணி இதெல்லாம் இதாக பார்த்தீங்களா, மெல்ட் ஆகி பார்த்தீங்களா, அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து இதுக்கு கட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது, ரவுண்டாக இருக்கும், அது மிஷின் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அது கட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட். ஆமாம், ஓட்ஸு, கோதுமை மாவு, கொஞ்சோண்டு உப்பு. இதேமாரி ஓட்ஸு, கடல மாவும் நல்லாயிருக்கும். அப்படியா? ஆமாம், அதுமாரி எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். தயிர் வேண்டான்ற பட்சத்தில் ரவை போட்டால் தயிர் போடணும், அதுக்காக இதே அளவு தான். ஓட்ஸ் 1 டம்ளர்னா 1/2 டம்ளர் வந்து கோதுமை மாவு. ஓகே. 1/2 டம்ளர் இல்லைன்னா இந்த கடல மாவு எடுத்துக்கலாம். ஸோ ரவை தேவையில்லை. இது கொஞ்சம் ஜலம் விட்டு கலந்துக்கிறேன். ஓகே. இப்படி கலந்துட்டேன் இல்லையா, இதை வந்து பேஸ் மாரி விட்டுறேன் பாட்டுக்குள்ள. இதேமாரி நெய்யோ இல்லை எண்ணெயோ விடலாம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இதில் ரவை இல்லை, அதுக்கு ரவை இருக்குது. ரவை தயிர், அது இது வந்து கோதுமை உப்பு. இதே மாதிரி கடல மாவும் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன டிஃப்ரென்ஸும் கேட்குறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ
சும்மா இந்த மேலே போடுற டாப்பிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா பாதாமும் இந்த உணர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, திராட்சை அதை போட்டு திராட்சை இல்லை அது உலர்ந்த பெருச்சம்பழம் ஆமாம் பச்சைம்பழம் போட்டுட்டு மிச்சபடி இது காய்கறி கூட நம்ம வேறு என்ன மாற்றிக்கலாம். இப்போ இருக்கு கட் பண்ணிட்டா அதே இது ஓகே சாப்பிடும்போது அவளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஓகே இதில் ஒன்றே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சாஸ் தான் தட்டணும். நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து மேலே அப்படியே சாப்பிட்ருக்கேன். படுத்துணும் படுத்திக்கலாம் படுத்துக்கலாங்கிறேன். ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு காமிக்கணும். அவள் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக டிஃப்ரென்ஸ் தெரியும் சாப்பிட்றதுக்கு இல்லையா, அதான் நம்ம மாற்ற வேண்டியது. ஓகே எனக்கு இது போடும் சீஸ் சீஸ் மூடி வச்சிடுறேன். 10 நிமிஷம் ஆகட்டும். இது 10 நிமிஷம் ஆகும். ஆமாம் இந்த மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஆமாம் அதுதான் கணக்கு. மிளகுல சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். கொஞ்சம் ரொம்ப மிளகு வந்து இதுவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திரி அரைச்சோம்னா இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து ரெண்டுமே ஓகே. ஸோ ஒன்று வந்து ரவை போட்டது, இன்னொன்று வந்து ரவை இல்லாமல் ரவைக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டது. ஆமாம் அது எதுக்குன்னா இந்த கான்செப்ட்னா ஆட்டில் என்ன மாவு இருக்கோ அதை வச்சு பண்ணலாம். ஓட்ஸ் வச்சு பண்ணிவிட்டு எந்த மாவு இருக்கோ என்ன டேஸ்ட் பிடிக்கிறதோ அதுமாரி பண்ணிக்கலாம். ஓ ஓகே. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டின்னருக்கும் சரியாக இருக்கும். எடுத்து ஓ அப்படியே சாப்பிட்றீங்களா? டேஸ்ட் பாருங்கள் அப்படியே. சூப்பர். தேங்க்ஸ் ஜெஷி. ஓகே.